உங்களில் யாருக்காவது இதுக்கு முன்னாடி லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துடாதீங்க. எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு மயிரே ப்ரோ, அனிஷாவோட காண்டாக்ட் இருக்கா உங்கள்கிட்ட? ஹலோ, நீங்க யாரு? நான் கட்டிக்க போறோடா, நீ மூட்டு பேசுறா. ஏன்டா லவ் ஃபெயிலியர் ஆனவங்களாம் அந்த படம் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக அந்த படம் பார்த்து ஒரு 2 மணி நேரம் 30 நிமிஷம் கழிச்சு வெளில வந்துட்டு முதல் விஷயம் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் எக்ஸுக்கு எதர் கால் பண்ணுவீங்க, இல்லை மெசேஜ் பண்ணுவீங்க, இல்லை அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் டிபியாவது ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம்லையாவது ஸ்டாக் பண்ணுவீங்க, எதுலேயுமே பிளாக் பண்ணி வச்சுருந்தா கூகுள் பேலையாவது வந்துட்டு ஹாய் ஹவ் ஆர் யூன்னு மெசேஜ் போடுவீங்க. அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கொடுத்த படம் தான் இந்த வித் லவ். அண்ட் இந்த எல்லா விஷயங்களும் வந்து கலந்து ஜென்சிகள் விசில் அடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்ததுனால இந்த படம் டெஃபினட்டாக நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு பேர் மினிமம் 30-40 கோடி பண்ணுறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. ஏன்னா வந்து அந்த ட்ராக்ஷன் அவங்களுக்கு வந்துருச்சு. அபிஷானுக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து கிடச்ச ட்ராக்ஷன் ஆகட்டும், அன்ஸ்வரா ராஜனுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா ட்ராக்ஷன் ஆகட்டும், ஜென்சி மக்கள் வந்து இந்த படத்தை ஆல்ரெடி ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெய்லர் பார்க்குறதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து மேபி 90s கிட்ஸ் சில பேர் வந்து சொல்லலாம், என்னடா இது எங்கள் ஐயா பாக்யராஜ் என்ன மாதிரி எடுப்பார் தெரியுமா, முந்தானை முடிச்சு பார்த்துருக்கியா, அந்த 7 நாட்கள் பார்த்துருக்கியா, ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கும் தெரியுமா. கரெக்டுங்க, அன்றைக்கி பாக்யராஜ் எடுத்தார், நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு அபிஷான் வந்து ஒரு பாக்யராஜாக தெரிகிறாரு. ஸோ அவங்களோட படத்தையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த February 14th வேலண்டைன்ஸ் டே இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வேலண்டைன் இருந்தாங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். வேலண்டைன் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு முன்னாடி இருந்த காதலை நினச்சிக்கிட்டு 2 சீட்டு புக் பண்ணிட்டு உங்கள் எக்ஸ் பக்கத்தில் உட்காரதான் நினச்சிக்கிட்டாவது போய் பாருங்கள் இந்த படத்தை. அதுவும் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு கூட நம்ம மொட்டை பசங்க தானே சும்மா பார்த்து வைரடிவோம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போய் இந்த படத்தை பார்க்கலாம். டெஃபினெட்லி வித் லவ் வேலண்டைன்ஸ் டேல ஒரு நல்ல வாட்சாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒரு சில டைலாக்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு அனீஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவோட ஒரு எக்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த பாஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ வழியாக இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பேசி நிதானமாக பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையாக தெரியுதுல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப ஒரு அழகான டைலாக். இன்றைக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மேபி ரொம்ப நம்ம அந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம லைஃபே ஓவர்ரா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிட் அடித்து மாட்டியிருப்போம், பேரண்ட்ஸை கூப்பிட்டு அடி வாங்க வச்சுருப்பாங்க, இல்லை நம்ம லவ் வந்து நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்திருப்போம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பல்பு வாங்கியிருப்போம். இந்த எல்லா மொமெண்ட்ஸும் அப்போ பார்க்கும்போது ஒருத்த வாழ்க்கையே முடிஞ்சிச்சுடா, கையை எடுத்துகிட்டு செத்துடலாமா அப்படின்னு நினச்சிருப்போம். பட் இன்றைக்கி அதை திரும்பி பார்க்கும்போது, டே மச்சான் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு பர்சனாக இருக்கிறவங்க ஒரு மெமரியாக டேர்ன் ஆனப்புறம் அது என்ன மாதிரி ஒரு அழகான விஷயங்கள்லாம் கொண்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம கூடயே இருந்தபோது கூட நம்ம அவங்கள பற்றி அவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டோம், அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க நம்மளை விட்டு போனப்புறம் அவங்க நமக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே, இந்த வாழ்க்கையில் இந்த மொமெண்ட்ஸ்லாம் அவங்க கூட வந்து நான் செரிஷ் பண்ண திருப்பி எனக்கு கூட கிடைக்காது. பட் அதெல்லாம் பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்க போகிறேன்னு அவங்க இல்லாத போது எவங்க ஒருத்தங்கிட்ட பேசியிருப்போம், அவங்களுக்கே தெரியாது அந்த விஷயம். அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாகவே டேரக்டர் வந்து பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தார். ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பற்றி நம்ம பார்த்தோன்னா 2 அன்எக்ஸ்பிரஸ்டு லவ் அதை பற்றி தான் வந்து பேசியிருப்பாங்க. ஒன்று வந்து ஹீரோயினோட பிஓவிலேருந்து, இன்னொன்று வந்து ஹீரோவோட பிஓவிலேருந்து. இதில் என்ன ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோயின் வந்து அவங்க ஸ்கூல் டைமில் கொஞ்சம் ரக்கடாக மாஸாக தெரிஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரியும், அவங்க லவ் பண்ணது ஒரு சாத்வீகமான பையனை லவ் பண்ண மாதிரியும் ஒன்று காமிச்சிருப்பாங்க. யூஸ்வலாக இது வரைக்கும் சினிமாவோட பேட்டன்ட்டில், அதுவும் தமிழ் சினிமாவில் ஸ்டீரியோ டைப்பாக என்ன சொல்லுவாங்க, ஹீரோ வந்து நக்கலாக இருப்பார், அர்ஜுன் ரெட்டி மாதிரி இருப்பார், அமைதியாக இருக்கிற ஒரு பொண்ணு அவன் ஹீரோவாக இருக்காண்டா மாசாக இருக்காண்டான்னு லவ் பண்ணும். பட் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு அன்எக்ஸ்பிரஸ்டு லவ் என்னென்னா வந்து, இது நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கோம். நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், அதுக்கிட்ட சொல்லலான்னு சொல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்போம். அந்த நாய் என்ன பண்ணியிருக்கோம், அது போய் அதுக்கிட்ட பேச்சை போட்டு பரவாயில்ல ஓகேன்னு உஷார் பண்ணிட்டு போயிருக்கோம். இது எல்லா பசங்களோட வாழ்க்கையிலையும் வந்து நடந்த ஒரு காதல் கதையாக தான் இருந்திருக்கும். ஸோ அது ஒன்று நடந்துச்சு. அண்ட் இந்த 2 அன்எக்ஸ்பிரஸ்டு லவ்வும் அங்கேயே ஒரு இடத்துல ஒரு க்ளோஷர் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் என்னன்னு தெரிஞ்சிடும். இவங்க திருப்பி வந்து அந்த அன்எக்ஸ்பிரஸ்டு லவ்வை போயிட்டு ஒரு வாட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து லவ் பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதையே. ஸோ இந்த வித் லவ் படத்தோட ப்ரீமியர் போகும்போது முதல்ல ரஜினி சார் வீட்டிலேருந்து ஒரு கார் வந்துச்சு, சௌந்தர்யா ரஜினிகாந்த் இறங்குனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா வந்தார். ஸோ ரஜினி சார்லாம் ப்ரிவ்யூ வந்து கடைசியாக ஒரு
சத்தியமில் ப்ரிவியூ வந்து எந்திரனுக்கு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்தாரான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அது வந்திருந்தார். அதுக்கப்புறம் கமல் சார் வீட்டிலேருந்து ஒரு கார் வந்துச்சு. அங்கேருந்து அவங்க பொண்ணு ஸ்ருதிஹாசன் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் கிஃப்ட் பண்ண 2 கார் வந்துச்சு. ஒன்று வந்து நம்ம ஜெயிலர் நெல்சன், டேரக்டர் நெல்சன் வந்திருந்தார். அதுக்கப்புறம் அனிருத் வந்திருந்தாங்க. ஸோ இத்தனை பேர் வந்திருந்தாங்க. அப்படி என்ன படத்தோட ப்ரீமியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் லவ். இந்த வித் லவ்வுக்கும் இவ்வளோ ஒரு படைக்களத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியான் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க, ரஜினி சாரோட பொண்ணு. ஸோ அது மட்டும் ஒரு ரீசன் இல்லை, இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. 90s கிட்ஸுக்கு வந்து அலைப்பாயுதே கொடுத்த தாக்கம், 2K கிட்ஸுக்கு வந்து விண்ணை தாண்டி வருவாயா கொடுத்த தாக்கம் வந்து ஜென் ஆல்ஃபா கிட்ஸ், அதாவது இன்றைக்கி ஒரு 14-15 வயசில் இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக வித்தலவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரஜினியை வந்து காப்பி அடிக்கிறது தனுஷை காப்பி அடிக்கிறது வந்துட்டு பிரதீப்பை காப்பி அடிக்கிறது அபிஷானா அப்படின்லாம் கேட்டுருந்தாங்க. பட் டெஃபினட்டாக அபிஷான் வந்துட்டு இந்த படத்தில் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எனக்குமே அந்த மீம் கண்ணில் வந்து போச்சு, இன்னும் பிரதீப் மாதிரி கொஞ்சம் பண்ணுறாங்க போல் அந்த டெம்ப்ளேட்னு. பட் அதில் என்ன பாராட்டக்கூடிய விஷயம்னா, ஏதாவது ஒன்று அந்த ஹீரோ வந்து கிறுக்குத்தனமாக பண்ணும்போது இந்த லவ் டுடே ட்ராகன் டியூடெல்லாம் பார்க்கும்போது பிரதீப் ஒரு ஃபார்முலா செட் பண்ணி வச்சுட்டான். இதை பண்ணுவான் பாரு, அவன் ஃபோன் எடுத்து பார்ப்பான் பாரு, இப்போ ஏதாவது ஒன்று இது பண்ணுவான் பாரு, இங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும் பாருன்னு ஆடியன்ஸே யோசிக்கிற அளவுக்கு நம்ம அதுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ இது ஒரு நியூ ஜென் லவ் ஸ்டோரி, அவ்வளோதாங்க. இதை வந்து நான் ஒரு காவியமாக இருந்துச்சு, அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு லவ் கிடைக்கும், புது கதை இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நான் சப்பா கட்ட போகிறதில்ல. டெஃபினட்டாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு முதல் நீ முடிவும் நீயில் இருந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் ஆகட்டும், ஓமை கடவுளையில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கு தேடி அலைந்தாயோம்பாங்க. ஸோ கூடயே ஒரு வைரத்தை வச்சுட்டு அலையிற மாதிரி ஒரு சீன்ஸ் ஓமை கடவுளே இருந்துச்சு. அண்ட் 3 படத்தில் வந்த மாதிரி இருக்கிற நிறையா சீன்ஸ் வந்துட்டு இதோட ரெப்ளிகேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்கூல் லவ் ஃபிலிம்ஸ் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதில் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக நிக்காட்டியும் டெஃபினட்டாக குட் வாட்சாக வந்திருக்கு இந்த வித் லவ் மூவி. பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தார். இது எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்த ஒரே ஒரு சீனியர் பர்சன் இந்த படத்தில் யாருன்னா ஷான் ரால்டன். இன்றைக்கி அவரை பார்த்து பேசும்போது கூட நான் சொன்னேன், லவ்வர் பண்ண மேஜிக் எனக்கு வந்து அதுக்கப்புறம் எந்த படமே பண்ணவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா செட் த ஸ்டாண்டர்ட், அந்த ஹை, அவ்வளோதான். இப்போ ஏன்னா ரோஜா பண்ண மேஜிக் அதுக்கப்புறம் ரஹ்மான் எவ்வளோ போட்டாலும் அந்த ரோஜான்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து லவ்வர் வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக ஒரு ஆல்பம் இன்னும் வரலை. ஈவன் தோ அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு சூப்பரான ஆல்பமாக இருந்தாலும், லவ் மேரேஜ் ஒரு ஆல்பமாக இருந்தாலும், அதே மாதிரி ஒரு டீசெண்டான ஆல்பமாக வந்திருக்கு. அண்ட் மியூசிக்லாம் ரொம்ப அழகாக கடத்தி எடுத்துகிட்டு போயிருக்காரு. 2 சாங்ஸ் வந்து ஆல்ரெடி ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. பட் ஷானோட அந்த ஒரு மென் சோகம் அந்த ஒரு சோனில் வந்து எடுத்துகிட்டு போவார், தேன் சுடரே மாதிரி. அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு கிடைக்கல. பட் ஸ்டில் அ பியூட்டிஃபுல் ஆல்பம். ஸோ இதில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக இருந்த எனக்கு சீன் வந்து ட்ரெயினில் ஒரு ட்ராவல் நடக்கும். அந்த சீன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஒரு யூனிவர்ஸ் வேறு கிரியேட் பண்ணியிருக்காரு டேரக்டர். நான் யார் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சூப்பரான கேமியோ இருக்குது. டெஃபினட்டாக போய் பாருங்கள். அது உங்களுக்கு தியேட்டரில் பிளாஸ்ட் பண்ணுற மொமெண்ட் அது ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் செகண்ட் ஆஃப் இவங்க 2 பேரும் அவங்களோட எக்ஸஸை மீட் பண்ணும்போது அங்கே நடக்கிற ஒரு உரையாடலுங்கிறது வந்து அவ்வளோ வந்து நேர்த்தியாக இருக்கும். அதுதான் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அதை பார்த்து உங்கள் எக்ஸும் வந்துட்டு செர்றா உட்கார்றா என்னை பார்த்து ஏதோ சொல்லணும்னு நினச்சாமே அதை சொல்லுடா அப்படின்லாம் பேச மாட்டா. கண்டிப்பாக புருஷன் பக்கத்தில் இருப்பாங்க. இஃப்டிசி கேஸில் 420 தான் நம்ம உள்ளே தான் போனோம். ஸோ அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது. பட் படமாக பார்க்கும்போது ஒருவேளை டெலியூஷனலாக இந்த மாதிரி என் எக்ஸும் வந்துட்டு நடந்திருந்தானா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் காதல் அப்படிங்கிறத பற்றியும் ஒன்று பண்ணியிருந்தாங்க. என்னன்னா வந்து வாழ்நாளில் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற பொண்ணை மட்டும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணோன்னா என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொன்ன படமாகவே இதை பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் கல்ச்சரில் தான் இன்ஃப்ளூயன்சிங்கு கண்டென்ட் கிரியேஷனுங்கிறதே வந்துட்டு ஒரு விஷயமே பார்க்க ஆரம்பிச்சிட போகிறாங்க. இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நம்ம மெர்சலில் எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி எவ்வளோ டிஜிட் சம்பளம் வாங்கியிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய காலங்கள் கூடிய விரைவிலே வரப்போகுது. 2 பேர் வந்து கான்டென்ட் பண்ணலாமா காதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போ கண்டிஷன் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நாட்ஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கலாமா, 2 இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுறவங்களுக்குள்ள ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான சில சீன்ஸ் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நிஜமாகவே வந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து நம்ம மனசில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம எல்லாருமே இன்கேஸ் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகி குடிச்சிருந்தோன்னா அது பண்ணக்கூடிய விஷயம் தான். இந்த வாஸ் வெரி பியூட்டிஃபுல். நிஜமாக வந்து அந்த ஒரு போர்ஷனுக்காக நம்ம பார்க்கலாம்.